ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். பாரதி மினிஸ்டர் பார்க்குறாரு ஹாஸ்பிட்டலில் வந்து. அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. அவருக்கு சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம கண்டிப்பாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. மினிஸ்டர் சொல்கிறாரு பாரதிட்ட, நீங்கள் கொடுக்க போகிற மருந்தை விட உங்களோட வார்த்தை எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதி சொல்கிறாரு, இன்னும் 2 நாளைக்கு உங்களோட சுகர் லெவல் பிபி லெவலை அப்சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா மெயின் ஆப்ரேஷனை வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. பாரதிக்கு அவரோட ஃப்ரெண்ட்டை இருந்து கால் வருது. இன்னொரு டாக்டர் கிட்ட சொல்கிறாரு பாரதி, என்னோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலில் ஏதோ எமர்ஜென்சி கேஸ், என்னை உடனே கூப்பிடுறான், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மினிஸ்டரை நீங்கள் பத்திரமா கூட இருந்து பார்த்துக்கோங்க டாக்டர், எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் அகிலன் அஞ்சலி 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்கள போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டேன்றாங்க. மினிஸ்டர் இங்கே அட்மிட் ஆகிருக்கிறாரு, ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் யாரையும் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிலன் சொல்கிறாரு, என்னோட அண்ணன் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சீஃப் சர்ஜனாக ஒர்க் பண்ணுறாரு சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலோட ஓனர் விக்ரம் பாபு சார் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு அகிலன். அஞ்சலி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மினிஸ்டருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறதே இவரோட அண்ணன் பாரதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணம்மா இப்போ அங்கே வராங்க, நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் சார், இவங்களை மட்டும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் லக்ஷ்மி இப்போ அங்கே வராங்க. என்னம்மா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு லக்ஷ்மி, அதுக்காக தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. மினிஸ்டரோட செக்யூரிட்டிகிட்ட இப்போ கண்ணம்மா சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு லக்ஷ்மி சார் டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு இங்கே வருவா, நாங்கள் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் முடிஞ்சோடனே சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ஃபேமிலின்னு சொல்லி வந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான் சார், இவ மட்டும் தான் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. மினிஸ்டரோட பேய சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், நாளையிலேருந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மா அகிலன் அஞ்சலி 2 பேரையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க, நான் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட கேட்குறாங்க, என்னம்மா மினிஸ்டர்னா அவ்வளோ பெரிய ஆளாமா, இவ்வளோ பேர் செக்யூரிட்டிக்கு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்தியாவுக்கே அவங்க மினிஸ்டர்னா அவ்வளோ செக்யூரிட்டி இருக்க தானே செய்யும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. இப்போ கலெக்டரை விட மினிஸ்டர் தான் பெரிய ஆளாமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. கண்ணம்மா சொல்கிறாங்க, கலெக்டருக்குன்னா படிக்கணும், மினிஸ்டருக்குன்னா நம்ம தேர்தலில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் கண்ணம்மாட்ட ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, இன்றைக்கி ஏதாவது மெயின்டெனன்ஸ் டேயா மேடம், நீங்கள் எங்கிட்ட இன்ஃபார்மே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஆள் வந்தாங்களா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை மேடம், லிஃப்ட் ஒர்க் பார்க்கணும், ஏசி ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு வரிசை ஆள் வந்துட்டே இருந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அந்த எல்லாருமே உங்கள் பேரை தான் மேடம் சொன்னாங்க அப்படின்னு ரிசப்ஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. கண்ணம்மாவுக்கு இப்போ டவுட் வந்துடுது, உள்ளே செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறான், நாங்கள் யாருமே வர சொல்லவே இல்லையே அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. ஐடி கார்டை வாங்கி கண்ணம்மா பார்க்குறாங்க, யார் வர சொன்னாங்கன்னு தெரியலையே, விக்ரம் பாபு சார் வர சொல்லியிருந்திருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்குற எல்லாரும் போய் பார்க்குறாங்க கண்ணம்மா. சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் கண்ணம்மாவுக்கு பெரிய டவுட் வந்துடுது. மெயின்டெனன்ஸ் பார்க்க வந்த யாருமே ரெகுலராக வரவங்க இல்லையே அப்படின்னு கண்ணம்மா யோசிக்கிறாங்க. அண்ணம்மா இப்போ அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்கிட்ட கேட்காம எதுக்கு இத்தனை ஆளை நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்புனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே அனுப்பலை மேடம் அப்படின்னு அந்த கம்பெனியில் சொல்லிடுறாங்க. அடுத்ததான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது. இதில் ஒரு பேரண்ட்ஸ் அழுகிறாங்க, என்னோட குழந்தைக்கு அடிபட்டுருச்சு சார், தயவு செஞ்சு அட்மிட் பண்ணுங்கள் சார், மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப தூரம் போகணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரர் சொல்கிறாரு, இங்கே மினிஸ்டர் அட்மிட் பண்ணியிருக்கோம், யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு போலீஸ்காரர் சொல்கிறாரு, பாவம் சார், ஏதோ எமர்ஜென்சி கேஸ் போல், வேறு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா எப்படியும் 4 கிலோமீட்டராவது போகணும், நம்ம அட்மிட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. செக்யூரிட்டி ஆம்புலன்ஸ் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இருக்க டெரரிஸ்ட் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கண்ணிமிக்கிற நேரத்தில் இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலோட ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க சிசிடிவி இன்டர்நெட் எல்லாத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்ததான் மினிஸ்டரோட ரூமுக்கு போகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.